10th ஸ்டாண்டர்டோட சோஷியல் சயின்ஸ் ஹிஸ்ட்ரியில் செகண்ட் யூனிட்டோட டீட்டெயில் கொஸ்டின் இது வந்து நமக்கு இந்த ரெடியூஸ்டு சிலபஸில் இருக்குது, பார்க்கலாம். அட்டெம்ப்ட் எ நேரேட்டிவ் அக்கவுண்ட் of how the process of decolonization happened in India during the interwar period. ஸோ இந்த சுதந்திர காலனி ஆதிக்கத்திற்கு எதிராக இந்தியாவில் நிகழ்ந்தவைகள் இரண்டு உலகப் போர்களுக்கு இடையே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டீகாலனைசேஷன் இன் இந்தியா அப்படின்னு ஒரு ஹெட்டிங், டயார்ச்சி ப்ராவின்ஸ். ஆன்சர் பார்க்கலாம். The decolonization process started in India. ஸோ இந்தியாவில் இந்த டீகாலனைசேஷன் ப்ராசஸ் துவங்கியது எப்போன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் தி 20th century. ஸோ 20ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில். ஸோ எந்த இயக்கத்தோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் தி லான்ச் ஆஃப் சுதேசி மூமெண்ட் இன் 1905. சுதேசி இயக்கம் 1905ஆம் ஆண்டு துவக்கப்பட்டது. ஸோ அதிலிருந்து 20ஆம் நூற்றாண்டில் அதுக்கு முன்னாடி சில நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. ஸோ அவங்க கேட்டிருக்கிறது இன்டர்வார் பீரியட் ஆகையினால சுதேசி மூமெண்ட் 1905 பிகினிங் ஆஃப் தி 20th century இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆச்சு. சரியா? த டீகாலனைசேஷன் ப்ராசஸ் ஸ்டார்டட் இன் இந்தியா ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் த 20th century with the launch of சுதேசி மூமெண்ட். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, தி அவுட் பிரேக் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் brought rapid political as well as economic changes. ஸோ இந்த முதல் உலகப் போர் தோன்றியது. அந்த தோன்றியது எதை கொண்டு வந்தது இந்தியாவிற்கு என்று பார்த்தால், brought அப்படின்னா கொண்டு வருகிறது, அதான் வர்பு. bring present tense, brought past tense. rapid political as well as economic changes. ஸோ ரேப்பிட்னா வேகமான, பொலிட்டிக்கல் அப்படின்னு சொன்னால் அரசியல் மற்றும் பொருளாதார மாற்றங்கள். அதிவேகமான அரசியல் மாற்றங்கள், அதிவேகமான பொருளாதார மாற்றங்களை இந்தியாவிற்கு கொண்டு வந்தது இந்த முதல் உலகப் போர் தோன்றிய போது. சரியா? என்னென்ன பொலிட்டிக்கல், என்னென்ன எக்கனாமிக் சேஞ்சஸ். ரெண்டு சட்டங்கள். இப்போ இண்டஸ்ட்ரியில் என்ன மாற்றம் இந்தியாவில், அதே மாதிரி அக்ரிகல்ச்சரில் என்ன மாற்றம், அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். இன் 1919 த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் இன்ட்ரடியூஸ்டு டயார்ச்சி that provided for electoral provincial assemblies as well as for Indian ministers to hold certain portfolios under transferred subjects. அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், அது ஒரு சட்டம். 1919ஆம் ஆண்டில் ஒரு சட்டம் வந்துச்சு. அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்னு பேர். ரெண்டு ஆக்ட் இருக்குது. ஒன்று 1935 ஆக்ட், இன்னொன்று 1919 ஆக்ட். ஸோ இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919. ஸோ அது இன்ட்ரடியூஸ்டு, அந்த சட்டம் எதை அறிமுகப்படுத்துறது? டயார்ச்சி. ஸோ த ஆக்ட் இன்ட்ரடியூஸ்டு டயார்ச்சி. டயார்ச்சி அப்படின்னு சொன்னால் இரட்டை ஆட்சி. ஸோ ப்ரொவைடட் என்றால் அந்த சட்டம் அதிகாரம் அளிக்கிறது. ஸோ சட்டத்துக்கு பொதுவாக ப்ரொவைடட் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறாங்க. ப்ரொவைடட் ஃபார் எலெக்டட் ப்ராவின்ஷியல் அசம்பிளிஸ். முதல்ல என்னென்னு பார்த்தீங்கன்னா, அசம்பிளி அப்படின்னு சொன்னால் சட்டமன்றங்கள், சட்டம் இயற்றும் இடம். ஸோ அது ப்ராவின்ஷியல் அப்படின்னு சொன்னால் இந்தியா பல மாகாணங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. ஸோ ப்ராவின்ஷியல் அசம்பிளின்னு அதுக்கு பேர். ஸோ அதில் எலெக்டட் ப்ராவின்ஷியல் அசம்பிளிஸ், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அந்த சட்டசபையில் இருப்பாங்க. சரியா? அதுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. ஆஸ் வெல் ஆஸ், இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்டுன்னு போடலாம், இல்லை ஆஸ் வெல் ஆஸ் போடலாம். ஃபார் இந்தியன் மினிஸ்டர்ஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய மந்திரிகள், டு ஹோல்டு சர்டன் போர்ட்ஃபோலியோஸ், துறைகள், போர்ட்ஃபோலியோஸ்னு சில துறைகள் இந்திய அமைச்சர்களுக்கு கொடுக்கப்பட்டது இந்த சட்டத்தின்படி. அண்டர் டிரான்ஸ்ஃபர்டு சப்ஜெக்ட்ஸ்,
அதாவது டிரான்ஸ்ஃபர்டு சப்ஜெக்டின் கீழ் இந்திய அமைச்சர்களுக்கு சில துறைகள் கொடுக்கப்பட்டன. எலெக்டட் ப்ராவின்ஷியல் அசம்பிளி ஏற்படுத்தப்பட்டது. இதற்கான அதிகாரங்களை இந்த டையார்ச்சி என்ற முறையின் மூலமாக இந்திய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 அளித்தது. அடுத்தது த மெஷர் வாஸ், இந்த இடத்துல மெஷர்னா நடவடிக்கைன்னு எடுத்துக்கணும். இந்த நடவடிக்கை எதுக்கு? இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்ச், இட் இஸ் ஏ பொலிட்டிக்கல் சேஞ்ச். நம்ம சொல்கிறோம் இல்லையா, ப்ராட் ரேப்பிட் பொலிட்டிக்கல் சேஞ்ச். இந்த பொலிட்டிக்கல் சேஞ்ச் என்னத்துக்கு, எதுக்காக இந்த நடவடிக்கைன்னு பார்த்தீங்கன்னா, டு பை த பொலிட்டிக்கல் பீஸ். ஸோ அரசியல் ரீதியான அமைதி வேண்டும். எதற்காக? நீடட் டு எக்ஸ்பேண்ட் தி டேக்ஸ் பேஸ். ஸோ வரியை விரிவாக்கம் செய்யும்போது அதனால் எந்தவித பிரச்சனையும் ஏற்படாமல் இருப்பதற்காக, அவர்கள் ஒரு அரசியல் அமைதியை பெறுவதற்காக இந்த மாதிரி ஒரு சட்டத்தினை ஏற்படுத்தினார்கள். த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ரிஜெக்டட் தி டையார்ச்சி அண்ட் டிசைடட் டு பாய்காட் த லெஜிஸ்லேஷன். ஸோ இந்திய தேசிய காங்கிரஸ், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ரிஜெக்டட் டையார்ச்சி. ஸோ ஈஸியாக இருக்கும். ரிஜெக்டட் டையார்ச்சினா நிராகரித்தது. ஸோ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ரிஜெக்டட் டையார்ச்சி அண்ட் டிசைடட் டு பாய்காட் த லெஜிஸ்லேஷன். டிசைடட்னா தீர்மானித்தது. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் டிசைடட் என்ன தீர்மானித்தது? பாய்காட் த லெஜிஸ்லேஷர். இந்த மாதிரி ஒரு சட்டமன்றம் சொல்லியிருக்காங்க இல்லையா, எலெக்டட் ப்ராவின்ஷியல் அசம்பிளி, அதை தேர்தலில் ஈடுபடாமல் இருந்தது. அந்த சட்டத்தில் அது நிராகரித்தது அல்லது புறக்கணித்தது. டிசைடட் டு புறக்கணிப்பதற்காக அந்த காங்கிரஸ் தீர்மானித்தது. ரெண்டு செஞ்சுது. காங்கிரஸோட அரசாங்கத்தோட பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டோட ரெஸ்பான்ஸ் என்ன, அதற்கு இந்த காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு அதை மட்டும் பார்த்திங்கன்னா போதும். அவன் ஒரு ஆக்ட் கொண்டு வந்தான். அந்த ஆக்ட் டையார்ச்சி மெத்தடை கொண்டு வந்தது. அதை காங்கிரஸ் எதிர்த்தது. அடுத்தது இது அரசியல் மாற்றம் போட்டிருக்கு இல்லையா. அவுட் பிரேக் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ப்ராட் ரேப்பிட் பொலிட்டிக்கல் ஆஸ் வெல் அஸ் எக்கனாமிக் சேஞ்சில், பொலிட்டிக்கல் சேஞ்சில் ஒரு ஃபேஸ் பார்த்தோம். அடுத்தது இண்டஸ்ட்ரியல் சேஞ்சஸ், அதில் பார்க்கலாம். லேக் ஆஃப் மெஷர்ஸ் டு இண்டஸ்ட்ரியலைஸ் இந்தியா. ஸோ இந்த இந்தியாவை ஒரு தொழில்மயமாக்குவதில் நடவடிக்கைகளில் ஒரு பற்றாக்குறை இருந்தது. நடவடிக்கைகள் போதுமானதாக இல்லை. ஸோ அந்த தலைப்பின் கீழ் டெஸ்பைட் த டிஸ்கிரிமினேட்டிங் அப்படி படிக்கணும். டெஸ்பைட் த டிஸ்கிரிமினேட்டிங். ஸோ வேறுபாடுகள் இருந்தது. இந்திய தொழிற்சாலைகள் வெளிநாட்டு தொழிற்சாலைகள் என்று வேறுபாடு இருந்தாலும் ப்ரொடெக்ஷன் வாஸ் கிவன் டு சர்டன் இண்டஸ்ட்ரீஸ். சில தொழிற்சாலைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது. எந்தெந்த தொழிற்சாலைகள்? சச்சஸ்னா அந்த மாதிரி தொழிற்சாலைகள், சுகர், சிமெண்ட் அண்டு கெமிக்கல்ஸ். ஸோ 3 தொழிற்சாலைகள் சொல்கிறாங்க. இதை போன்ற தொழிற்சாலைகள் சுகர், சிமெண்ட் அண்டு கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ். இந்த மாதிரி கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்தது பிரிட்டிஷ்காரர்களுக்கு. தேர் வாஸ் நோ சேஞ்ச் இன் தி காலனியல் எக்கனாமிக் பாலிசி. அதை தவிர வேறு ஒன்றும் பெரிதான பொருளாதார கொள்கையில் மாற்றமில்லை. காலனியல் எக்கனாமிக் பாலிசி. ஸோ இந்த காலனியல் எக்கனாமிக் பாலிசியில் தேர் வாஸ் நோ சேஞ்ச். இன் கேஸ் ஆஃப் இண்டிஜினியஸ் இண்டஸ்ட்ரீஸ், அது பிரிட்டிஷ்காரங்க இண்டஸ்ட்ரீஸாக. இண்டிஜினியஸ் இண்டஸ்ட்ரி, உள்நாட்டு தொழிற்சாலைகளை பொறுத்த அளவில் சப்போர்ட் வாஸ் கிவன் இன் தி ஃபார்ம் ஆஃப் டெக்னிக்கல் அட்வைஸ். ஸோ ஒரு சப்போர்ட் இந்த காலனியல் கவர்மெண்ட் என்ன சொல்லுது சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் வாஸ் கிவன் இன் தி ஃபார்ம் ஆஃப் டெக்னிக்கல் அட்வைஸ். அதாவது இந்த தொழில்நுட்ப ஆலோசனை வடிவத்திலும், எஜுகேஷன் அது சார்ந்த கல்வி வடிவத்திலும் உள்நாட்டு தொழிற்சாலைகளுக்கு ஆதரவு அளிக்கப்பட்டது. அண்ட் தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பயோனியர் ஃபேக்ட்ரிஸ் இன் நியூ இண்டஸ்ட்ரீஸ். முன்னோடியான சில ஃபேக்ட்ரிஸு புதிய தொழிற்சாலைகளில் நிறுவப்பட்டது. இண்டிஜினியஸ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த அளவில். இண்டிஜினியஸ்னால் உள்நாட்டு தொழிற்சாலை.
மெனி பிரிட்டிஷ் என்டர்பிரைசஸ் opposed திஸ் பாலிசி. பல்வேறு பிரிட்டிஷ்காரர்கள் இந்த பாலிசியை எதிர்த்தார்கள். அதாவது சப்போர்ட் பண்ணாங்க இல்லையா, காலனியல் கவர்மெண்ட்டு, டெக்னிக்கல் அட்வைஸு, எஜுகேஷன், பயோனியர் இண்டஸ்ட்ரீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இதெல்லாம் கொடுத்தது பிரிட்டிஷ்காரங்களுக்கு பிடிக்கலாம். அதனால் இட் வாஸ் abandoned. ஸோ இட் வாஸ் abandoned ஸ்டாப்டு. அதனால் இந்த சப்போர்ட்டை நிறுத்திட்டாங்க பிரிட்டிஷ்காரர்கள். ஸோ இது எக்கனாமிக் சேஞ்ச். இன்னொரு எக்கனாமிக் சேஞ்ச், ஒன்று இண்டஸ்ட்ரியல் செக்டார், இன்னொன்று அக்ரிகல்ச்சுரல் செக்டார். ஸோ அக்ரிகல்ச்சுரல் செக்டாரில் பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் ஆஃப் டிப்ரெஷன் ஆன் இந்தியன் அக்ரிகல்ச்சர், இந்திய விவசாயத்தில் இந்த பொருளாதார சரிவின் விளைவுகள் அப்படின்னு படிக்கலாம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, த வேல்யூ ஆஃப் ஃபார்ம் ப்ரொடியூஸ், இந்த விவசாய உற்பத்தியின் மதிப்பு, வேல்யூ ஆஃப் ஃபார்ம் ப்ரொடியூஸ், அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் நல்லா கான்சன்ட்ரேஷனாக படிச்சுக்கோங்க. டிக்ளைன்டு பை ஆஃப், பாதியாக சரிந்தது, பொருளாதார உற்பத்தி பாதியாக சரிந்தது. while the land rent to be paid by the peasant remained unchanged. ஸோ குத்தகை அந்த மாதிரி பாதியாக குறைந்த அந்த நேரத்தில் இந்த லேண்ட் ரெண்ட், அதாவது குத்தகை, டு பி பெய்டு பை தி பீசன்ட், பீசன்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் விவசாயிகள், விவசாயிகள் கொடுக்க வேண்டிய குத்தகை, அதுக்கு எப்படி இருக்கு பாருங்கள், லேண்ட் ரெண்ட் டு பி பெய்டு பை தி பீசன்ட்ஸ் ரிமைண்ட் அன்சேஞ்ச்டு, அது மாற்றமில்லாமல் இருந்தது, எந்த மாற்றமும் அதில் இல்லை. இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரைஸஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சுரல் கமாடிட்டிஸ், கமாடிட்டிஸ்ன பொருட்கள், விவசாயத்தில் உற்பத்தியான பொருட்களின் விலைகள் குறைந்தது இல்லையா, குறைந்தது. தி ஆப்ளிகேஷன் ஆஃப் தி ஃபார்மர்ஸ் டு த ஸ்டேட் டபுள்டு, ஆப்ளிகேஷன்னா கடமை. ஸோ விவசாயிகளுடைய கடமை தேசத்திற்கு 2 மடங்காக மாறியது. ஏன்னா அக்ரிகல்ச்சுரல் கமாடிட்டிஸோட ப்ரைஸ் குறைஞ்சதுனால விவசாயிகளுடைய கடமை அரசாங்கத்திற்கு 2 மடங்கானது. த கிரேட் ஃபால் இன் ப்ரைஸஸ், ஸோ பொருள் அந்த விலையினுடைய விலை வீழ்ச்சி, மிகப்பெரிய விலை வீழ்ச்சி ப்ராம்ப்டட் இந்தியன் நேஷ்னலிஸ்ட், இந்தியாவுக்காக தேசியவாதிகள், இந்தியாவிற்காக சுதந்திரம் வேண்டும் என்று விரும்புகின்ற அந்த தேசியவாதிகளை ப்ராம்ப்டட், தூண்டியது, டு டிமாண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபார் தி இன்டர்னல் எக்கானமி. ஸோ உள்நாட்டு பொருளாதாரத்தை பாதுகாத்தல், ப்ரொடெக்ஷன்னா பாதுகாப்பு, ப்ரொடெக்ஷன் ஃபார் தி இன்டர்னல் எக்கானமி, உள்நாட்டு பொருளாதாரத்தின் பாதுகாப்பினை, டு டிமாண்ட் கோரினார்கள். யார் கோரினார்கள்? இந்தியன் நேஷனலிஸ்ட். எதுக்காக? த கிரேட் ஃபால் இன் ப்ரைஸஸ். சரியா? த கிரேட் ஃபால் இன் ப்ரைஸஸ் ப்ராம்ப்டட் இந்தியன் நேஷனலிஸ்ட் டு டிமாண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபார் தி இன்டர்னல் ஆர்மி. த 1930s, 1930களில் 1930லேருந்து 39 வரைக்கும் இருந்த அந்த தேசம் பார்த்தது. எதை பார்த்தது? த எமர்ஜென்ஸ் ஆஃப் தி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஆஸ் எ மிலிட்டன்ட் மாஸ் மூமெண்ட். ஸோ இந்திய தேசிய காங்கிரஸ் ஆனது ஒரு மிகப்பெரிய புரட்சிகரமான மக்கள் இயக்கமாக எழுச்சி பெற்றதை 1930களில் இந்த தேசம் பார்த்தது. எமர்ஜென்ஸ் என்றால் எழுந்தது, மிலிட்டன்ட் மாஸ் மூமெண்ட் அப்படின்னு சொன்னால் புரட்சிகரமான மக்கள் இயக்கம். எது? இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். ஆஸ்னா அதுவாக அப்படின்னு அர்த்தம். புரட்சிகரமான மக்கள் இயக்கமாக, அதுக்கு ஆஸ். சரியா? அடுத்தது இன்னும் இது ரெண்டும் நம்ம பார்த்தது பொருளாதார மாற்றம். சொல்லணும் இல்லையா, ப்ராட் ரேப்பிட் பொலிட்டிக்கல் ஆஸ் வெல் அஸ் எக்கனாமிக் சேஞ்சஸ்னு, அதோட அர்த்தம் இது. இப்போ 2 பொருளாதார மாற்றங்களை பார்த்தோம். ஒன்று இண்டஸ்ட்ரீஸு, இன்னொன்று அக்ரிகல்ச்சரில். இப்போ இன்னொரு அரசியல் மாற்றம் வரிசை கிரமமாக வரும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. தி பிரிட்டிஷ் had to
appease the Indian nationalist. ஸோ பிரிட்டிஷ்காரர்கள் இந்திய தேசியவாதிகளோடு ஒரு அப்பீஸ் பண்ணிக்க வேண்டிய அவங்கள வந்து கொஞ்சம் ஆதரிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா, த அவுட்கம் வாஸ் passing of the Government of India Act 1935. ஸோ பிரிட்டிஷ்காரர்கள் இந்திய தேசியவாதிகளோடு சில அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து கொள்ள வேண்டியிருக்கு. அதனுடைய விளைவு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது இந்தியர்களை ஏதாவது சமாதானம் பண்ணணும், அவங்க போராட்டம் நடத்தும்போது அவங்கள சமாதானம் பண்ணணுங்கிறதுக்காக. அவுட்கம்னா ரிசல்ட். ஸோ இந்த மாதிரி இவங்களை ஏதாவது சமாதானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன கொண்டு வருகிறார்கள்னா, அவுட்கம் அப்படின்னு சொன்னால் ரிசல்ட், முடிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாசிங் ஆஃப் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. ஸோ the outcome was the passing of the Government of India Act 1935. 1935ஆம் ஆண்டு இந்திய அரசாங்க சட்டத்தை பாராளுமன்றம் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் நிறைவேற்றினார்கள். அதுதான் வெளிப்பாடு. அவுட்கம்னா வெளிப்பாடு. இப்போ இந்த ஆக்ட் பாருங்கள், ஆக்ட்னு வந்தோன்னா ப்ரொவைடடுங்கிற வர்பு வருது. திஸ் ஆக்ட் ப்ரொவைடட் கிரேட்டர் பவர் டு தி லோக்கல் கவர்மெண்ட். ஸோ என்னென்ன மாற்றங்களை கொண்டு வருதுன்னா, லோக்கல் கவர்மெண்ட் உள்ளாட்சிகளுக்கு அதிக அதிகாரம் வழங்கியதுங்கிறதுக்கு ப்ரொவைடட், சட்டத்துக்கு ப்ரொவைடடுங்கிற வர்பு போடுறாங்க. திஸ் ஆக்ட் ப்ரொவைடட் கிரேட்டர் பவர் டு த லோக்கல் கவர்மெண்ட்ஸ் ஒன்று. அண்ட் இன்ட்ரடியூஸ்டு டைரக்ட் எலெக்ஷன்ஸ், மக்களால் நேரடியாக தேர்வு செய்வதற்காக மக்கள் பிரதிநிதிகளை எலெக்ஷன் அறிமுகப்படுத்தப்பட்டது. ரெண்டு விஷயம், greater power to local governments and introduced direct election. இது ரெண்டும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டோட ப்ரொவிஷன்ஸ். ஸோ அப்போ அதன்படி காங்கிரஸ் என்ன பண்ணுதுன்னு நம்ம கவனிக்கணும். இந்த 1937 எலெக்ஷன்ஸ் எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1937 நடந்துச்சோம். அதில் த காங்கிரஸ் ஒன் விக்டரி இன் மோஸ்ட் ஆஃப் தி ப்ராவின்சஸ். அந்த காலத்தில் இந்தியா வந்து பல்வேறு மாகாணங்களாகத்தான் பிரிந்திருந்தன. ஸோ பல்வேறு மாகாணங்களில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது 1937 நடந்த தேர்தல்களில். த டிசிஷன் அடுத்தது என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கணும். என்ன நிகழ்வு? த டிசிஷன் ஆஃப் பிரிட்டன் டு இன்வால்வ் இந்தியா இன் தி செகண்ட் வேர்ல்டு வார். ஸோ இந்த பிரிட்டிஷ்காரர்களுடைய முடிவு, டிசிஷன்னா முடிவு, அவங்களுடைய தீர்மானம், இன்வால்வ் இந்தியா இன் தி செகண்ட் வேர்ல்டு வார், இரண்டாவது உலகப் போரில் இந்தியாவை ஈடுபடுத்துதல் என்ற முடிவு. ஸோ இன்வால்வ் அப்படின்னா ஈடுபடுத்துதல். வித்தவுட் கன்சல்ட்டிங் த காங்கிரஸ் மினிஸ்டரிஸ். ஸோ காங்கிரஸ் வந்து பல்வேறு மாகாணங்களில் தேர்தலில் வெற்றி பெற்று மந்திரி சபை அமைத்திருந்தது. ஸோ அந்த மினிஸ்டர்ஸை கலந்து ஆலோசிக்காமல் தன்னிச்சையாக இந்தியாவை இரண்டாவது உலகப் போரில் ஈடுபடுத்தும் அந்த பிரிட்டிஷ் முடிவை இந்த காங்கிரஸ் மினிஸ்ட்ரி எதிர்த்தார்கள். ஏன்னா அவங்கள கன்சல்ட் பண்ணல. அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஃபோர்ஸ்டு தி லேட்டர் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல காங்கிரஸ் கட்சி ஃபோர்ஸ்டு தி காங்கிரஸ் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு இருக்கலாம், அதுக்கு பற்றி லேட்டர்னு போட்டாங்க. டு ரிசைன் ஃப்ரம் ஆஃபீஸ். அவர்கள் அந்த மந்திரி சபையை கலைத்து விட்டார்கள் அல்லது அந்த மந்திரி சபையை ராஜினாமா செய்து விட்டார்கள். மந்திரிகள் எல்லாம் ராஜினாமா செஞ்சிட்டாங்க. காரணம், த டிசிஷன் ஆஃப் த பிரிட்டிஷ் டு இன்வால்வ் இந்தியா இன் தி செகண்ட் வேர்ல்டு வார் வித்தவுட் கன்சல்ட்டிங் த காங்கிரஸ் மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிற காரணத்தினால காங்கிரஸ் மினிஸ்டர்ஸ் ரிசைன்டு ஃப்ரம் தி ஆஃபீஸ். சரியா? ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு வீட்டில் படித்து பாருங்கள். நான் கொடுத்துருக்கிற கைடன்ஸை ஃபாலோ பண்ணி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்.